இருந்தது செமையா இருந்துச்சு. பயங்கரமா இருந்துச்சா? செமையா இருந்துச்சு ஃபைட்டிங் எல்லாமே. கண்டிப்பா பார்க்கலாம். ஒர்த்து 10க்கு 10 கொடுக்கலாம். நல்லா இருந்துச்சுண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடியாக போச்சுன்னா, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். பட் நல்லா இருக்கும் படம். ஹீரோ நல்லா இருக்கும். சிவா நல்லா பண்ணியிருந்தாங்க. அவரும் நல்லா பண்ணாங்க. தேங்க்ஸ். நன்றி. சினிமா இந்தோ ஜப்பான் மச்சி நல்லா இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹீரோ சுமோ ஹீரோ சிவாなんだっけநல்லா இருக்குわかんない。テリーラ食べるもにமுடியாது。たくさんあったし、衣装もすごいカラフルで皆さん綺麗でとっても楽しかったです。ありがとうございました。わなかん。Thank you so much. Movie, small movie, lomba nalairuk. Shiba acting lomba nalairuk and Shiba joking lomba fun irukku. Priyanand lomba alaga irukku. Idu movie Tamilula koncham kashtamana irukku. And my feeling ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மூவில உள்ள அதிகமா ஜப்பான் கல்ச்சர் இருக்கு. ரொம்ப சந்தோஷம். மூவில உள்ள ரஜினி சார் போட்டோ இருக்கு. ஸ்மால் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. Tashiro is actual small actor. Really songs 100% like. Enjoy, very enjoy. Comedy acting நல்லா இருக்கு. ரொம்ப ஃபனா இருக்கு. படம் நல்லா இருந்தது. டைட்டில் அதுதான் கதையே. சுமோ தான் கதையே. ரெஸ்லர் அதான் சுமோ. அதுதான் கதையே. டைட்டில் பேரே ரெஸ்மோ. அவர் மிஸ்டி சிவா அவர் வந்து அங்க இருந்து வந்து இங்க வராரு. அவர் அங்கே வந்து கொலை பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ அவர் இங்கே வந்து எங்கள் தமிழ்நாடு ஏரியாவில் வந்து அவர் ட்ராப் பண்ணிடுறாங்க. ஸோ அவர் கரை ஒதுங்கி வரும்போது நம்ம சிவா சார் தான் வந்து அவரை வந்து காப்பாற்றி இங்கே இருக்கிற கல்ச்சருக்கு வந்து அவர் அடாப்ட் பண்ணி ஒரு வித்தியாசமான கதை நல்லா இருக்கு. அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. நீங்கள் கேளுங்க. ஆமாம் அதே மாதிரி இல்லை. பட் இது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அது டிஃப்ரெண்ட் கதையாக இருக்குது. பட் காமெடி சீன்ஸு அவரை பற்றி தெரியும்ல. அவர் ஸ்டைலில் எடுத்து நல்லா நடிச்சிருக்காரு. காமெடி ப்ளஸ் அவரை ஹீரோ கேரக்டர் நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்ச எலமெண்ட் வந்து ஃபைனலாக ஜப்பானும் இந்தியாவும் வந்து அவரை கூப்பிடுவார். மேட்ச் வின் பண்ணிட்ட பிறகு அவரை கூப்பிட்டு ஜப்பானும் இந்தியாவும் ஜாயின் ஆகிற மாதிரி அந்த சீனை ரொம்ப டச் ஆகிருந்தது. எமோஷனலாக அது கனெக்ட் ஆகிருக்கு. ஃபேமிலி கிட்ஸோட பார்க்கலாம், குழந்தைகளோட பார்க்கலாம். நல்லா ஒரு மூவி, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. மியூசிக் நல்லா, பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா பண்ணிருக்காங்க. ரெண்டு சாங் சூப்பராக இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குது. வேறு எதனா கேட்கணும்னா இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. கொஞ்சம் நல்லா எடுத்துருக்காங்க. தனி பாணி இருக்குது. ஸோ படம் ஓகே தான். குழந்தைங்களுக்கு பிடிக்கும் சார். ஆனால் குழந்தைங்களாம் வந்து இந்த அளவுக்கு கொண்டு தான் நம்மளே பண்ணுவோமா அப்படின்ற அளவுக்கு புரியாத அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. சாரி, அவரை நம்பிட்டாரு. நம்ம கவுண்டர் கொடுத்தா எப்போ கவுண்டர் கொடுத்தாலும் ஆடியன்ஸ் சிரிப்பாங்க அப்படின்ட்டு சீரியஸாக எப்போ கொண்டு வரணுமா அப்போ எங்க ஹியூமனாக இருந்தால் சீரியஸாகவும் இருப்போம், காமெடியாகவும் இருப்போம். அதை அவர் புரிஞ்சுக்கிட்டாரோ என்னன்னே தெரியல. எல்லாத்துக்குமே கவுண்டர் கொடுத்துட்டு அவர் ஏதோ மெசேஜ் அவர் பிரதர்ன்னு சொல்கிறாரு, அப்போவும் சீரியஸாக ஏதோ சொல்ல வர்றாரு அப்படின்ட்டு அதையும் காமெடியாக கொண்டு போகிறாரு. ஓகே தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபே போர் தாங்க. அது இன்னும் நல்லாவே கொண்டு போயிருக்கலாம். சரி, அந்த போலீஸ் ஸ்டேஷன் வேஸ்ட். அந்த சீன்லலாம் தேவையே இல்லை. அந்த போலீஸை நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம். அதுவும் ஒரு என்ன சொல்கிறது, அரசியல்வாதியும் விடக்கூடாது. அதெல்லாம் தேவையே, அந்த சீனெல்லாம் இந்த படத்துக்கு தேவையே கிடையாது.
அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் வயசு வந்து அவருக்கு இன்னும் நல்லா ஆக்டிங் கொடுத்துருந்தா சூப்பராக பண்ணியிருப்பார். டைலாக்லாம் கொடுத்துருந்தா நல்லாவே பண்ணியிருப்பார். அவங்க சும்மா சப்போர்ட்டிங் தான், அப்படி அவங்களால ஒன்றும் காமெடிலாம் அந்த அளவுக்கு போர் தான். காமெடி புதுசாக தான் இருக்குது படம், அதை இன்னும் நல்லா கொண்டு போயிருக்கலாம். படமே புதுசாக ஃபேமிலியில் பார்க்கலாம், ஆனால் போர் தான், நல்லாவே தூக்கம் வருது. சாங்லாம் நல்லா அந்த கணபதியில் அதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை, மற்றபடி சாங் கேட்கறதுக்குலாம் நல்லா இருக்கு. 5 தான். அந்த ஸ்டோரி கண்டென்ட்டுக்கு வேணால் நம்ம கொடுக்கலாம், 9, 8 கூட கொடுக்கலாம். அது டேரக்டர் கொண்டு போய் உண்மையிலே கொண்டு போயிருந்தா சூப்பராக கொண்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே புதுசாக இருக்குது நமக்கு பார்க்க. பரவாயில்ல, இந்த அளவுக்கு யோசிக்கிறாங்களா, அந்த நம்ம கேம் ஷோலாம் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சது கூட கிடையாது, புதுசாக நம்ம கொண்டு வராங்க. அதை எப்படி கன்வே பண்ணுறதுன்னு அவங்களுக்கு எப்படி யோசிச்சாருன்னு தெரியல. இது காமெடி ஃபிலிம்னு அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் காமெடியாகவும் இல்லை. ஓகே, தேங்க்ஸ். ஓகே தான் ப்ரோ, ஓகே தான். நம்ம பெருசாக எதிர்பார்க்குற காமெடிலாம் இல்லை. சும்மா அந்த ஆக்டர் நல்லா பண்ணியிருந்தாரு. அவரோட அந்த செகண்ட் ஹாஃபில் அந்த சும்மா பொசிஷன்ஸ் ஓகேவாக இருந்தது. பட் அந்த ஆக்டர்ஸ்னு வரவங்க அந்த தமிழ் சிங்க்கெல்லாம் சுத்தமாக செட் ஆகலை. ஃபர்ஸ்ட் ஆஃப்மே வந்துட்டு சிவா படத்தில் எப்பயுமே வர மாதிரி தான், அந்த எமோஷன்ஸ் தான் அவருக்கு சுத்தமாக கனெக்ட் ஆகாது. அவர் எமோஷனாகவே இருந்தாலும் நம்மளுக்கு காமெடியாக தான் இருக்கும். அது மாதிரி தான் எந்தலையுமே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் ஓகே, அந்த எமோஷன் தான் ஓகே. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்துட்டு ரொம்ப ஏதோ ஸ்பூஃப் படம் மாதிரி இருந்தது எனக்கு. அது படமாக கனெக்ட் ஆகலை. இவர் அழுகிறதெல்லாம் வந்துட்டு அழுகன்னு சொல்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ பெருசாக எனக்கு அதுவும் பெருசாக ஒர்க் ஆகலை ப்ரோ. ப்ரோ அவங்க ஆக்சுவலாக அவங்க ஹீரோயினாக மாதிரியே தெரியல. ஆக்சுவலாக விடிவி கணேஷா ஹீரோயின் மாதிரி படம் ஃபுல்லாக வந்தார். அவங்க வந்துட்டு சீரியஸாக சிவா படம்னால ஓகேன்ட்டாங்க போல். அவங்களுக்குமே பெருசாக வேல்யூபுளான கேரக்டர் இல்லை ப்ரோ. ஒரு செகண்ட் கேரக்டர், ஒரு தேர்டு ஹீரோயின் பண்ணுற ரேஞ்ச் தான் இருந்தது. பெருசாக அவங்களுக்குமே வேல்யூபுளாக இல்லை. யாரோட காமெடியுமே பெருசாக ஒர்க் ஆகலை. யோகி பாபு காமெடியே வந்துட்டு ஓகேவாக தான் இருந்தது. இவ்வளோ பேர் இருக்காங்க காமெடியன்ஸ், ஆனால் சிரிப்புன்றது ரொம்ப சுமார் தான். ரொம்ப பொறுமையெல்லாம் சோதிச்சிட்டாங்க. செகண்ட் ஹாஃப்லாம் எந்திரிச்சு போக முடியல அப்படின்றனால காசு கொடுத்துட்டோம் படம் ஃபுல்லாக பார்ப்போமேனு. மற்றபடிலாம் தலைவலியே வந்துச்சு சீரியஸாக. அதனால் உண்மையிலே அது ஒன்று தான் ப்ரோ, அது மட்டும்தான் ஆறுதல். ஆனால் ஒரு ஹை மூமெண்ட் படத்துக்கு கொடுக்க வேண்டிய அளவுக்கு கொடுத்துருக்காரு. உண்மையாக நிவாஸ் கே பிரசன்னா வந்து பாராட்டி ஆகணும். சினிமாட்டோகிராஃபி அவங்க ஜப்பானுக்கெலாம் போய் ப்ரொடக்ஷன் வேல்யூலாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி அந்த கதையை ஒழுங்காக ப்ராப்பராக கேட்டிருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். ஆமாம், இன்னும் ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். இந்த லிப்ஸிங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கலாம். ஏன்னா ஜப்பானில் அவங்க பேசி முடிக்க ஆரம்பிக்கும் போது தான் தமிழில் கன்வெர்ட் ஆகுது. அது பெருசாக கனெக்ட் ஆகலை. ஜப்பானில் அதான் அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூலாம் நல்லா இருக்குது. அங்கே ஆக்டர்ஸ் வந்துட்டு ரொம்ப சுமாராக, அவங்களுக்கு அந்த ஆக்டிங்கிறது பெருசாக ஒர்க் ஆகலை நம்மளுக்கு. அவங்க பேசுகிற ஜப்பான் வந்துட்டு அவங்க பேசி பாதி போயிட்டு இருக்கும்போது தான் நம்மளுக்கு தமிழில் கன்வெர்ட் ஆகுது. ஸோ அதுவும் போய் பெருசாக சிங்க் ஆகலை. எமோஷனாக இங்கே நிறைய கனெக்ட் ஆகணும். அந்த எமோஷன் கனெக்ட் ஆகிறது வந்து பயங்கர மிஸ். அதனால் நம்மளுக்கு அது ஃபீல் ஆகலை. ரொம்ப அந்த பாட்டெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது. ஆனால் படத்தோடு பார்க்குறப்போ பெருசாக ஒர்க் ஆகலை. ஓகே.